அன்பான இந்திய மக்களே வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டோட ஜனநாயகம் கிட்டத்தட்ட அழிய போகிற கண்டிஷனில் இருக்குது. என்னடா இவன் இப்போ வந்த உடனே இப்படி சொல்கிறானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். வாக்கு திருட்டு அதை பற்றின விஷயங்கள் உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது இப்போ வர்ற எலெக்ஷனுக்காக நம்ம தேர்தல் ஆணையமும் நம்ம மத்திய அரசும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எஸ்ஐஆர்னு சொல்லி ஒரு ஃபார்மெட்டை கொண்டு வந்து கோடிக்கணக்கான மக்களோட வாக்கு அதை நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அவங்களோட இதுக்கு முன்னாடி அவங்க 2024 இல்லை அந்த டைமில் ஓட்டு போட்டவங்களோட வாக்கையும் வாக்குரிமையை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு பதிலாக புதுசாக வெளி மாநிலத்திலேருந்து வந்தவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்குறோம், அதாவது வெளி மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட அழிய போகிற நிலைமையில் தான் இருக்குது நம்மளோட ஜனநாயகம். ஜனநாயகம்னா என்ன? மக்கள் ஒரு நாட்டில் இருக்கிறாங்க, அந்த நாட்டில் என்ன வேணாலும் அவங்களால பண்ணிக்கிட முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு ஜனநாயகம், அதாவது டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? இப்போ இருக்க சுச்சுவேஷனை பார்த்தா அந்த மாதிரி தெரியல. சரிங்களா? சரி, நான் இதை எதுக்காக இந்த பதிவை போடுறேன்னா, வர்ற டிசம்பர் 14 டெல்லியில் நமது ராகுல் காந்தி ஐயா, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஐயா, காங்கிரஸோட தலைவர், அவர் ஒரு மாபெரும் வாக்கு திருட்டு பேரணியை நடத்துகிறாரு. சரிங்களா? அதுக்கு எல்லா மக்களும், எல்லா இந்திய குடியுரிமை உள்ள மக்களும் கண்டிப்பாக இதில் கலந்துக்க வேண்டும் என்று நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு ஆள் எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க, அவங்களுக்கு அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியாட்டு செய்யலாமே, இல்லை அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தா தான் நாளைக்கு உங்களோட எல்லா விஷயங்களும் பூர்த்தி ஆகும். அதாவது உங்களோட ஜனநாயகத்தோட உரிமைகள் பூர்த்தி ஆகும். சரிங்களா? ஆகவே வர்ற டிசம்பர் 14 டெல்லியில் ராம் லீலா மைதானத்தில் வச்சு நம்ம எதிர்க்கட்சி தலைவர், காங்கிரஸோட தலைவர் திரு ராகுல் காந்தி ஐயா ஒரு மாபெரும் பேரணி நடத்துகிறாங்க. அதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து கலந்துக்க வேண்டும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க ஜனநாயகம். வந்தே மாதரம். நன்றி.